புதிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழலின் தாக்கம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதனை பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் சென்னையில் உள்ள தென்னக அமர்வில் வழக்கறிஞர் வீரமணி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள புதிய தலைமைச் செயலகம் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு செயல்பட தொடங்கியதால் அதற்கு தடை விதிக்க கோரி இந்த தீர்ப்பாயத்தில் வழக்கறிஞர் வீரமணி நேற்று மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த பசுமை தீர்ப்பாய நீதிபதி சொக்கலிங்கம் மற்றும் நிபுணர் நாகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த விவகாரம் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கும்போது மருத்துவமனையாக மாற்றுவதற்கு மாநில அரசு எதற்காக அவசரம் காட்டியது என கேள்வி எழுப்பினர். தடை விதிக்கப்படவில்லை என்ற போதிலும் மனு மீதான தீர்ப்புக்காக காத்திருக்க முடியவில்லையா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் சோதனை ஓட்டமாக மருத்துவமனை செயல்படுவதாகவும் வெளிநோயாளிகள் பிரிவு மட்டுமே செயல்படுவதாகவும் வெறும் பெயர் பலகை வைக்கப்பட்டு சிறிய பகுதி மட்டுமே மருத்துவமனைக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதி சொக்கலிங்கம் இந்த தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் இல்லை என்று அரசு கருதிவிட்டதா என்ற கேள்வி எழுப்பினார். மேலும் புதனன்று பதில் மனுவை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் புதிய தலைமைச் செயலகத்தில் மருத்துவமனை செயல்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்னக அமர்வு இன்று உத்தரவிட்டது.